இன்றைய நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கும் காமாட்சி அம்பாள் சிவஸ்ரீ ஆறுமுக குருக்கள் அவர்களை மனமார்ந்த அன்புடனும் மிகுந்த மரியாதையுடனும் வரவேற்கின்றோம். வணக்கம் திரு சிவநேசன் அவர்களே. முதல்ல இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற அனைத்து பக்த பெருமக்களுக்கும் அன்பு கலந்த வணக்கத்தையும், அத்தோடு அவர்களுக்கு அம்பிகையினுடைய திருவருளும் குருவினுடைய ஆசையும் கிடைக்க வேண்டும் என்று முதல் கண் பிரார்த்தித்து, கூடவே நமது ஆசையும் அவர்கள் எல்லோருக்கும் வழங்கி இந்த நிகழ்வை எடுத்து செல்லுகின்ற MTV தொலைக்காட்சி திரு மதிப்புக்குரிய சிவநேசன் அவர்களுக்கும் அவர்களுக்கு சார்ந்த தொழிலாளர்களுக்கும் அன்பு கலந்த வணக்கத்தையும் ஆசையையும் கூறி, இதன் மூலமாக நீங்கள் கேட்ட கேள்விக்கு அதாவது நாளைய தினம் இந்த ஆண்டினுடைய உற்சவம் ஆரம்பமாக இருக்கின்றது. நாளைக்கு சரியாக ஒரு 12 மணி வாக்கிலே கொடியேற்றத்துடன் உற்சவம் ஆரம்பமாகின்றது. தொடர்ந்து 12 தினங்கள் இந்த விழாக்கள் நிகழ்வு பெறும். அதுவே வேட்டை திருவிழா 23ஆம் தேதி ஒரு வியாழக்கிழமை நடைபெற இருக்கின்றது. வழமை போல் வேட்டை திருவிழா கலாச்சார மண்டபத்திலே குதிரை வாகனத்திலே அம்பாள் வீட்டிலிருந்து வாழை வெட்டு சம்பவம் நிகழ்வு பெறும். அதை நீங்கள் பார்க்கின்ற ஒரு உற்சவம் தான். ஆகவே அந்த உற்சவம் முடிந்தவுடன் சனிக்கிழமை தெருவடைத்தான் உற்சவம் என்று சொல்லி இருக்கின்றது. அதுக்கு நடுவில் தேருக்கு புறப்படுகின்ற அம்பாளுக்கு விசேஷ அபிஷேக ஆராதனைகள் நிகழ்வு வரும். அது ஒரு கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். அது சுவாமி சுற்றி வந்தவுடன், வெள்ளிக்கிழமை சுற்றி வந்தவுடன் அபிஷேகம் நிகழ்வு பெறும். அதாவது சப்பரத்துக்கு முதல் நாள் இந்த அபிஷேகம் நிகழ்வு பெறும். திரும்பி தெருவடைத்தான் சப்பர உற்சவம் வழமை போல சனிக்கிழமை தேரோடும் வீதிக்கு அம்பாள் முதல் வீதி உலா வருகை தந்து, பிறகு மறுநாள் காலையில் தேருற்சவம் நிகழ்வு பெறும். ஆகவே தேருற்சவம் 26ஆம் தேதி காலையிலே 6 மணிக்கு அபிஷேக ஆராதனைகளுடன் ஆரம்பமாகி உற்சவங்கள் தொடர்ந்து நடைபெறும். 12 மணிக்கு தேர் புறப்பாடு நிகழ்வு பெறும் என்பதை இதன் மூலமாக அறிய தருகின்றேன். இதை பற்றி நான் அதிகமாக சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. இருந்தாலும் நீங்கள் கேட்டதுக்கு நாங்கள் சொல்லுகின்றேன். இது சம்பந்தமான வேறு இதெல்லாம் நான் தகவல்கள் கொடுத்துருக்கின்றேன். இருந்தாலும் உங்களுக்கு தருகின்ற தகவல், 26ஆம் தேதி தேர் திருவிழாவில் புண்டஸ் பிரசிடென்ட் திருவாளர் ஸ்டைன்மயா அவர்கள் வருவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றன. அந்த ஏற்பாடுகள் அம்பாளுடைய திருவருளினாலே அவருடைய விருப்பப்படியே நிகழ்வு பெறும். அது எந்தவித மாற்றமும் இல்லை. இது எங்களுக்கு எந்த வகையில் ஒரு நன்மை அல்லது தீமை பயக்கும் என்று சொல்கிற கேள்விகளுக்கு எல்லாம் ஒரு அப்பாற்பட்ட விஷயமாகும். ஒருவர் ஒரு உற்சவத்துக்கு வருகின்றார் சொன்னால் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை கௌரவத்தை கொடுத்து நாங்கள் அந்த விழாவை நடத்த வேண்டியது எங்களுடைய பொறுப்பு. இதனால் எங்களுடைய விழாவோ அல்லது எங்களுடைய வளமையான நிகழ்வுகளோ மாற்றங்களோ ஒன்றும் பெருசாக இல்லை. சரியாக 12 மணிக்கு தேர் புறப்பாடு நடைபெறும். அதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. ஆகவே அதுவும் அம்பாளுடைய விருப்பப்படி தான் நிகழ்வு பெறும். அவள் என்ன நினைக்கின்றாவோ அதன்படி தான் நடைபெறும். இதைத்தான் நான் சொல்ல முடியும். ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி இது உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் என்று நானும் கருதுகின்றேன். அது உண்மையாகவே புரிந்தவர்களுக்கு அது உண்மைதான். புரியாதவர்களுக்கு எப்போவுமே எதுவுமே புரியாது தானே. அதனால ஒன்றும் இதில் ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. அவர்கள் வருவது ஒரு வகையில் நன்மையும் ஒரு வகையில் நல்லதும். அதாவது நீங்கள் சொன்ன மாதிரி எங்களுடைய மக்களுக்கும் எங்களுடைய மதத்துக்கு, இந்து மதத்துக்கு ஒரு பெரிய ஒரு இதுதான். ஏன்னு சொன்னால் அவர்கள் இந்த நாட்டு மதத்தில் ஈடுபட்டவர்கள் எங்களுடைய கோவிலுக்கு வருவது, சுவாமியை பார்ப்பது என்பது ஒரு நல்ல விஷயம். நான் அதை மறுப்பதற்கு இல்லை. ஆகவே நீங்கள் சொல்வது ஒரு வகையில் சரியாக இருக்கலாம். போக்குவரத்து வசதிகள் என்று சொல்கிற பொழுது வழமை போல் எல்லாமே இருக்கின்றது. ஒரு மாற்றமும் இல்லை. ஆக இவர் பாரத ஒன்று தான் அங்கே விழாவில் சிறப்பை தவிர மற்றபடி எல்லாமே வழமை போல் கடந்த காலங்களில் எப்படி உற்சவம் நிகழ்வு பெற்றனவோ அதே மாதிரி இந்த ஆண்டு ஒரு மணி நேரம் முன்னாடி நாங்கள் சுவாமியை தேரில் ஏற்ற இருக்கின்றோம். காரணம் அவருக்கு கௌரவ விழா வைக்க இருக்கிறதுனால அது 1 மணி நேரம் முன்னாடி ஏற்றுக்கின்றோம். மற்றபடி ஒரு மாற்றங்களும் இல்லை. அத்தோடு தூரத்தில் உள்ள பார்க்பிளட்ஸில் இருந்து மக்கள் இங்கே கோயிலடிக்கு கிட்ட வர்றது மாதிரி ஷட்டில் பஸ் நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கின்றோம். அதை கோப்ரா ஞானம் அவர்கள் தன்னுடைய தலைமையில் அதை நடத்த இருக்கின்றார். அதுக்கு அவருக்கு நன்றியை கூறிக்கொள்கின்றேன். அது நல்ல ஒரு விஷயம். அதுக்கு நீங்கள் சும்மா வண்டியில் போக முடியாது. பெட்ரோல் டீசல்லாம் இப்போ என்ன விலை இருக்கு என்பது உங்களுக்கு தெரியும். அதுக்கான ஒரு சிறிய கட்டணத்தை நீங்கள் செலுத்தி வருவதற்கான ஏற்பாடு தான் அவர்கள் செய்வார்கள். அவர்கள் தனியாகவே இந்த ஒரு வசதியை உங்களுக்கு செய்து தர இருக்கின்றார்கள் கோப்ரா ஞானம் அவர்கள். நாங்கள் சென்ற ஆண்டு ஏற்பாடு பண்ணியிருந்தோம். அவர்கள் கொண்டு எங்களுக்கு புக் பண்ணின பஸ் சின்ன பஸ்ஸாக புக் பண்ணியிருந்தோம். ஆனால் பேருந்து இங்கே கொண்டு வருகின்ற பொழுது பெரிய பஸ்ஸை கொண்டு வந்துட்டார்கள். அது அந்த இடத்துல திருப்ப முடியாது என்பதனாலே ஓட்டுநர் சொல்லிட்டு இது கொண்டு வர முடியாதுன்னு
கேன்சல் பண்ணிட்டாங்க, அல்லது சென்ற வருஷமே உங்களுக்கு அந்த வசதிகள் கிடைத்திருக்கும் மக்களுக்கு. ஆக இந்த முறை நாங்கள் அந்த இதை இல்லாமல் சின்ன பஸ்ஸாகவும் மற்றது அதே ஓட்டுநர்களுடைய லைசன்ஸு போக்கு எல்லாத்தையும் ஓட்டுநர் சம்பளம் கொடுத்துருக்கின்றோம். அந்த வகையில் உங்களுக்கு அது ஒரு சௌகரியமாக இருக்கும் என்று நான் நம்புகின்றேன். மேலும் வெயில் அதிகமாக இருக்கின்ற பொழுது சில பேருடைய கருத்து பூமிக்கு தண்ணி ஊற்றலாம் அப்படி இப்படின்லாம் எனக்கு வந்திருக்கு, நான் கேள்விப்பட்டிருக்கின்றேன். உண்மைதான். ஆனால் இயற்கையை மீறி நாங்கள் எதுவுமே செய்ய முடியாது, அது ஒரு தவிர்க்க முடியாத. இதே மாதிரி ஒரு பெரிய விண்டருக்க கூட நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு தேர் ஓடி இருக்கின்றோம். கொட்டு மழையிலையும் சரி, மற்றது ஒரு கல் சினோ மாதிரி விழுகின்ற பொழுதும் செய்திருக்கின்றோம். ஆகவே பக்தி என்பது இந்த இயற்கையோ அல்லது சூழ்நிலைகளையோ பற்றி பார்க்காது, அது எல்லாத்தையும் கடந்து நிற்கக்கூடிய ஒன்று தான் பக்தி. அந்த வகையிலே பக்தர்கள் இதை புரிந்து கொள்வீர்கள். இருந்தாலும் வயோதிகர்கள், குழந்தைகள் அப்படி ஒரு கடுமையான வெயிலாக இருந்தால் உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்வது தான் சரியாக இருக்கும். ஒரு 5-10 பேர் என்றால் நாங்கள் ஏதாவது உதவிகள் தனிப்பட்ட ரீதியாக செய்ய முடியும். ஆனால் பல்லாயிரக்கணக்காக வர்ற மக்கள் எல்லாருக்குமே நாங்கள் அப்படி ஒரு வசதியை அதை நாங்கள் செய்வது என்பது கடினம். அதுக்காக நாங்கள் செலவழிக்க வேண்டிய செலவும் அதிகமாகும். மேலும் இந்த முறை செலவுகள் அதிகமாகவே வருகின்றன. கடந்த பல ஆண்டுகளை விட இந்த ஆண்டு உதாரணமாக சொல்ல போனால் சானிட்டரி என்று சொல்லக்கூடிய ரோட்டோகார்ட்ஸ், அதாவது முதல் உதவி டிபார்ட்மெண்ட்டு ஆரம்ப காலத்திலே 3000 யூரோவில் இருந்தது. இன்னைக்கு 14,000 யூரோ அவர்கள் போட்டு அனுப்பியிருக்கின்றார்கள். ஆனால் அது இல்லாமல் திருவிழா செய்வதும் கடினம். ஆமாம், இயற்கை நாட்டு சட்டத்தை பாதுகாப்பு, அதே மாதிரி பாதுகாப்பு செலவுகள், சி ஹைட் கான்செப்ட்னு சொல்கிற அந்த போலீஸ் பாதுகாப்பு, அது அந்த செலவு எல்லாமே ரொம்ப அதிகமாக இந்த ஆண்டு வருகின்றது. அப்போ ஒவ்வொரு ஆண்டும் இப்படி கூடுகின்ற பொழுது மக்களுடைய எண்ணிக்கை நாங்கள் கடந்த காலங்கள் போல இருப்பதும் இல்லை. இப்போ காரணம் என்று சொன்னால் எல்லோரும் எங்களுடைய வயதுக்குள்ளவர்கள் பென்ஷனுக்கு சென்று விட்டார்கள். அப்போ அவர்கள் பிள்ளைகளுடைய இதில் தான் எதிர்பார்ப்பு, வாழ்க்கை ஓட்டமே இருக்கின்றது. அப்போ அதனால் அவர்கள் முன்னிய போல விசைக்கு செலவு செய்தெல்லாம் செய்ய வாய்ப்பு குறைவு. அதனால் கோயிலுக்கு வர வேண்டிய நிதிகளும் ரொம்ப மட்டுமட்டாகத்தான் இருக்கின்றது. பக்தர்கள் உதவி செய்கின்றார்கள், இல்லை என்று இந்த இடத்துல நான் கூறிக்கொள்ள மாட்டேன், செய்கின்றார்கள். ஆனால் நம்ம பயந்து தான் செய்ய வேண்டியதாக இருக்கின்றது. மேலும் திடீரென்று பெரிய பில்லுகள் ரெக்குங்கள் வர்ற பொழுது ரொம்ப கஷ்டமாக இருக்கின்றது. அநேகமான பக்தர்களுடைய அல்ல மக்களுடைய ஒரு கணக்குடன்னா சரி 10,000 20,000 பேர் வருகின்றார்கள். 20,000 பேர் வந்தால் நிறைய எல்லாம் 20,000 பேருன்னு பார்க்கின்ற பொழுது ஆள் கணக்கு தான் 20,000மே தவிர, இந்த மகாபாரதத்தில் கௌரவர்கள் பாண்டவர்கள் மாதிரி பெண்ணு கணக்கில் ஆக்கள் இருப்பார்கள் தவிர, ஆனால் உதவி செய்கிறது பெண்ணு கணக்கில் தான். அது வந்தவை எல்லாருமே 10 ரூபா 20 ரூபா போடுவார்கள்னு சொல்லுது. ஒரு ஃபேமிலியில் 5 பேர் வந்தால் 5 பேரும் காசு போடுவார்கள், அது 5 பேரும் அரிசி தட்டு வாங்குவார்கள் இல்லை. ஆனால் அந்த 5 பேரும் பலனை அனுபவிப்பார்கள். அதனால் அதெல்லாம் சொல்வதற்கு இல்லை. ஏதோ இத்தவரையிலே அம்பாள் தன்னுடைய வேலைகளை நடத்தி கொண்டிருக்கின்றார். மேலும் அவர்கள் எல்லோரும் நேரே பார்க்கின்றார்கள். ஐயா செய்திருக்கிறார், நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி என்னுடைய காதாடவே தூர இருந்து பேசுகின்ற பொழுது கேட்கக்கூடியதாக இருக்கின்றது. தேர் திருவிழா பற்றியும் மற்றது முக்கியமாகவும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், எங்களுக்குள்ளே எப்பொழுதுமே ஒரு ஒற்றுமை வேண்டும், புரிந்துணர்வு வேண்டும், விட்டு கொடுப்பு தன்மை வேண்டும், தயவு, தாட்சண்யம், கருணை, அன்பு இவைகளை பேண வேண்டும். இதுதான் என்னுடைய ஒரு அன்பான வேண்டுகோள் எல்லோருக்கும். இது இருந்தாலே நாங்களாகவே வளர்ந்து விடுவோம் தானாக. இது எப்போ யாரிடம் குறைகின்றதோ அப்பொழுது நெருக்கடிகளும் பிரச்சனைகளும் வந்து கொண்டு தான் இருக்கும். ஆகவே அடியவர்களே, ஒரு அடியவர் வருகின்றார் என்று சொல்லி சொன்னால், அவர் கொஞ்சம் முன்னுக்கு போகணும்னு நிற்கிறான்னு சொன்னால் ரொம்ப சந்தோஷம், ஐயா நீங்கள் போங்கள் அப்படின்னு சொல்லி விட்டு கொடுக்க வேண்டும். அது இல்லாமல் நான் தான் முன்னுக்கு வந்தேன்னா நீ இப்போ வந்த நீ அப்படியான அந்த பேச்சுகள், அல்லது வண்டி நிறுத்துகின்ற இடத்துல கூட நான் 10 வருஷமாக இதில் தான் நிறுத்துகின்றேன் அப்படியான போட்டிகள், அல்லது சில பாதுகாப்பு படையினரை போட்டிருந்தால் அந்த பாதுகாப்பு இதால் நீங்கள் போகணும், அடுத்த பக்கத்தால் வர வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னால், இல்லை நான் இவ்வளோ காலம் இதாலாம் போகிறேன்ட்டு நுழைகிறது. இப்படியான இந்த தன்மைகளை எல்லோரும் இல்லை, அதையும் சொல்லுகின்றேன். எல்லா மக்களும் இல்லை, மக்கள் தயவு செஞ்சு தப்பாக நிற்கக்கூடாது. ஒரு சில இதால் எனக்கு அதுக்கெல்லாம் கம்ப்ளைண்ட் எங்களுக்கு மேசைக்கு வருகின்ற பொழுது அதுக்காக விடப்பட்டவர்கள் சிரமப்படுகின்றார்கள், சினப்படுகின்றார்கள். உங்களுடைய மக்கள் என்ன இப்படி இருக்கிறார்கள், ஒரு சொல்லு கேட்கிறார்கள் அப்படின்னு கேட்குற பொழுது அது என்னையும் தான் ஒரு கவலைக்கும் ஒரு கஷ்டமாகவும் இருக்கின்றது. அந்த ஒரு இதை மக்கள் செய்யாமல் இருக்க வேண்டும் பக்தர்கள் என்றது என்னுடைய ஒரு அன்பான வேண்டுகோள். அதுபடி உங்களுடைய குறைகள் ஓரளவுக்கு என்னால் செய்து கொண்டு தான் இருக்கின்றேன். சில வசதிகள் செய்ய கொண்டு எனக்கு இன்னும் விருப்பம். உதாரணமாக இந்த உற்சவத்துக்கு வருகின்ற நீங்கள் வெயில் காலங்களிலே பின்னலில் நிற்கக்கூடிய அளவுக்கு ஏதேனும் பிளான் பண்ண வேண்டும் என்று தான் பண்ணுகின்றோம். ஆனால் அதுக்கான செலவுகள் அதிகமாக இருக்குது. அது எல்லாத்தையும் வீடு கொடுக்க முடியும். உதாரணத்துக்கு
ஒரு பெரிய மரத்தை கொண்டு வந்து நேரடியாகவே நட முடியும். நிழலுக்கு உடனே அடுத்த வருஷமே அது பெரிய நிழலை தரக்கூடிய வாய்ப்புனா அதெல்லாம் இவ்வளவு செலவு இருக்கு. அதுக்கான பொருளாதார செலவு இருக்கு. இல்லை 2வது வீதியை சுற்றி நாம கூடாரம் போட்டு விடலாம். போட்டு விட்டால் நீங்கள் எந்த நேரமும் இளைப்பாறலாம். ஆனால் அதுக்கான தனி செலவு இருக்கின்றது. செய்வதற்கு என்னிடம் ஆற்றலும் அறிவும் இருந்தாலும் கூட அதுக்கு பொருள் வேண்டும். ஆனால் இப்போ பொருளாதாரம் வந்து ரொம்ப சங்கடமாக இருக்கின்றது இந்த நாட்டிலே மக்களுக்கு, எங்களுடைய மக்களுக்கு குறிப்பாக. ஆகவே எல்லாத்தையும் கருத்தில் வச்சு பக்தர்களே அன்பாக கேட்டுக்கொள்வது, இருப்பதை வைத்துக்கொண்டு நாம் எல்லாம் ஊரிலே காடு மலை மணல் இந்த காரணங்கள்லாம் மணல் வெளியிலே கொதிக்க கொதிக்க வழிபாடுகள் செய்தவர்கள், ஈழத்து சிதம்பரத்திலே மணல் பாதையிலே தேரோடியவர்கள் எவ்வளவு கஷ்டமெல்லாம் அனுபவிச்சினாங்கள். அதுக்காக இங்கே நாங்கள் அனுபவிக்க வேண்டும் என்று நான் சொல்லவில்லை. இருக்கிறதுக்கு திருப்தியாக இங்கே வேறு வேறு வசதிகளை நீங்கள் பயன்படுத்தி விழாவை சிறப்பித்து தர வேண்டும் என்று சொல்லி அன்பாக கேட்டுக்கொள்ளுகின்றேன். குறைகளை விட்டு நிறைகளை காண முயற்சி பண்ணுங்கள். இதுதான் என்னுடைய அறிவுரை சொல்ல முடியும். உங்களுக்கும் என்னுடைய அன்பு கலந்த ஆசிகளும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். நீங்களும் இவ்வளவு தூரம் சிரமப்பட்டு திடீரென்று வந்து என்னை பிடித்து இந்த நிகழ்வை மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி மக்கள் மீது ஆர்வம் கொண்டு செய்வதற்கு நான் உங்களுக்கும் என்னுடைய அன்பையும் ஆதரவையும் தருகின்றேன். தங்களின் மதிப்புமிக்க நேரத்திற்கும் பயனுள்ள தகவல்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். தமிழ் MRV தொலைக்காட்சி இயக்குனர் கலாநிதி சிவனேசன் அவர்களுடன் விடைபெறும் நான் உங்கள் கவிதா.